பயணத்துக்கு ரெடியா இங்க வந்தோம். சரியான மழை. இங்க பாருங்க ஒரு ஓரத்துல நிக்கிறோம். இதே பிஞ்சு போய் கிடக்கு. இதை தாரா இல்ல கேட்டா இடமே தெரியுதுல்ல, அப்படி இருக்கு பனி. இங்க பாருங்க, என்னால வாகனம் வந்தா கூட தெரியாத அளவுக்கு இருக்கு பனி. இதை குடிக்கக்குள்ள ஏது விளங்குது. நான் நினைக்கிறது முதல் தரமான டீ தானே, அதனால இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு டீ குடிக்கக்குள்ள. நம்ம ஊர்ல குடிக்கக்குள்ள எல்லாம் இதே மாதிரி இருக்காது. இங்க பாருங்க என்ன கடைசியில ஷூவை மாத்த விட்டாங்க. அதுவும் மாத்த விடல. அந்த அந்த ஷூ இந்த இந்த ஜீன்ஸுக்கு செட் ஆகல. அதோட ஷூ காலை போட்டு அப்படி காய் தாராணி இதே பிஞ்சு போய் கிடக்கு. இதை தாரா இல்ல கேட்டா மனுஷன் ஷூ வாங்கின அந்த வீடியோட தொடர்ச்சி தான் இது. சீதா எலிய வீடியோட தொடர்ச்சி. இப்ப நாங்க எங்க போறோம் பாத்தீங்கன்னா தம்ரோ டீ ஃபேக்டரிக்கு போறோம். டுடே 2 இடத்தை நாங்க கட்டாயம் கவர் பண்ணணும். ஒன்று தம்ரோ டீ, அதோட பம்புருவேல வாட்டர் ஃபால்ஸ். அங்க போறது கொஞ்சம் கடினமா இருக்கும். அதுக்கு போறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்ன்றதால இன்றைக்குள்ளேயே கவர் பண்ணி முடிக்க பாக்குறோம். இப்ப டைம் பாத்தீங்கன்னா சரியா 12 ஆகுது. ஸோ 2 இடத்தையும் கவர் பண்றதுக்கு அப்படியே உங்களுக்கு ஈவினிங் கிட்ட முடிஞ்சிடும். இங்க இருந்து ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் வரும் தம்ரோ டீ ஃபேக்டரி. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் பம்புருவேல வாட்டர் ஃபால்ஸுக்கு போகணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இந்த இடத்த போயிட்டு அதை முடிச்சுட்டு நம்ம அடுத்த இடத்துக்கு போவோம். கோட்ஸ் என்ன கவலைக்கிரமான ஒரு விடயம் வந்து கேட்டீங்கன்னா, இங்க நாங்க பயணத்துக்கு ரெடியா இங்க வந்தோம். சரியான மழை. இங்க பாருங்க ஒரு ஓரத்துல நிக்கிறோம், ஒரு கடையில நிக்கிறோம். இந்த கடையில தான் நிக்கிறோம் பாருங்க. நான் நினைக்கிறேன் இன்னைக்கு பம்புருவேல வாட்டர் ஃபால்ஸை கவர் பண்ணிடலாண்டு. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, இப்ப எப்படி மழை பெஞ்சிருந்தாங்களா டிராவல் பண்ணிடலாம், அது கொஞ்சம் தூரம் போகணும். ஸோ நாங்க இப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னா தம்ரோ டீயை மட்டும் கவர் பண்ணிட்டு இனி அடுத்தடுத்த வீடியோஸை ரூம்ல தான் பிளான் பண்ணணும். ரூம் போயிட்டு அதை பத்தி யோசிப்போம். ஸோ வாங்க போவோம். நம்ம இடமே தெரியுதுல்ல, அப்படி இருக்கு பனி. இங்க பாருங்க, என்னால வாகனம் வந்தா கூட தெரியாத அளவுக்கு இருக்கு பனி. பாருங்க, எதுவுமே தெரியல அங்கால. இல்ல இல்ல ஒரு பனி. வாங்க, நம்ம இப்ப தம்ரோ டீ ஃபேக்டரிக்கு வந்தாச்சு. வாங்க நம்ம போவோம். உங்களுக்கு எல்லாம் ஒன்று காட்டணும். வாங்க, அதை பாத்தீங்கன்னா நீங்க ஷாக் ஆயிருவீங்க. வாங்க காட்டுறேன். வாங்க வாங்க வாங்க. இங்க வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷா டீ எல்லாம் குடிக்கலாம். இதை கடைசியா கவர் பண்றேன், அதை கடைசியில வந்து குடிப்போம். ஸோ இப்படியே வந்தீங்கன்னு சொன்னா அந்த இடம் தான் இது. இங்க பார்க்கிங் இருக்கு. இங்க வாகனங்களை பார்க் பண்ணிட்டு அப்படியே நம்ம வந்தோம்டா இதுதான் அந்த பிளேஸ். இன்னொரு கவலைக்கிரமான விடயம் என்று கேட்டீங்கன்னா, அங்க தம்ரோ டீ போர்டு இல்ல, தம்ரோ போர்டு இல்ல. லாஸ்ட் டைம் இங்க வரக்குல அந்த தம்ரோ போர்டு இருந்தது. ஆனா இந்த தரம் அந்த தம்ரோ போர்டு இல்ல. அது ஒரு கவலைக்கிடமான ஒரு விடயம். பாத்தீங்கன்னா அதுலதான் அந்த போர்டு இருந்தது. இப்ப அந்த போர்டு இல்ல. நாங்க எங்க போனாலும் எங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று நடந்துரும். நாங்க இன்னைக்கு பிளான் பண்ணி வந்த 2 இடம் கவர் பண்ணலாம். ஒன்று தம்ரோ டீ ஃபேக்டரி, அடுத்தது வந்து பம்புருவேல வாட்டர் ஃபால்ஸ். ஆனா வார வழி எல்லாம் செம்ம மழை. ஸோ எங்களால இன்னைக்கு இந்த இடத்த மட்டும்தான் கவர் பண்ண முடிஞ்சது. பம்புருவேல வாட்டர் ஃபால்ஸ் போகணும்னு சொன்னா அப்படியும் நேரமாகும். அதோட அங்க ஏறுறதுக்கு கூட நேரம் பிடிக்கும். ஒரு 3 hours கிட்ட வேணும் மேல ஏறுறதுக்கு. ஸோ எங்களால அதை கவர் பண்ண முடியாது. நான் நினைக்கிறேன் இந்த ட்ரிப்ல அதை என்னால வீடியோ எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு நாங்க நுவரெலியா விட்டு லீவ் ஆகிறோம். ஸோ என்னால அந்த வாட்டர் ஃபால்ஸை கவர் பண்ண முடியாது. வேற இடங்களை வந்து இந்த தம்ரோ டீ ஃபேக்டரிய கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு போயிட்டு
வேற எங்க நாளைக்கு எடுக்கலாம் சொல்றதையும் திங்க் பண்ணிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். நீங்க வந்து ஃப்ரெஷ்ஷா டீ குடிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னு சொன்னா நாங்க அங்க போய் ஃப்ரெஷ்ஷா டீ குடிக்க போறோம். ஸோ அதையும் பாருங்க. ஃப்ரெஷ்ஷா டீயை குடிச்சிட்டு போட்டோ ஷூட் பண்ணுவோம். இப்போ வந்தவங்க எல்லாம் போட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு வெயிட்டிங்ல இருக்காங்க. இதுல இருப்போம். ஓகே கோட்ஸ், நம்ம இப்போ என்ன செய்ய போறோம்னு சொன்னா பிளாக் டீ ஆர்டர் பண்ண போறோம். இங்க மில்க் டீ, டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டீஸ் எல்லாம் இருக்கு. பட் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறது பிளாக் டீ. ஏன்னு சொன்னா நம்ம வளமையா அந்த மில்க் டீ எல்லாம் குடிக்கிறோம். ஸோ பிளாக் டீ எப்படி இருக்குன்னு இது ட்ரை. அதுக்கப்புறம் வந்து எதுவும் சாண்ட்விச் ஐட்டம்ஸ் எதுவும் எடுக்கிறதா பார்ப்போம். பிளாக் டீனால தாங்க. ஆமா, எஸ். இந்த பிளாக் டீ வந்துட்டு ஸோ நம்ம இங்கே கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் சுகர் போடுவோம். நான் கூடிய சுகர் எல்லாம் குடிக்கிறேங்க. அதில் அளவா சுகரை போடுவோம். தேயிலை எல்லாம் தரம் பிரித்து தானே எடுப்பாங்க. அந்த வகையில் நம்ம ஊருக்கு வர தேயிலை எல்லாம் தரம் குறைஞ்சது. இங்கே வந்து நம்பர் 1 குவாலிட்டியான டீ இருக்கும். ஸோ அதான் ஃப்ரெஷ்ஷான ஒரு டீயை குடிப்போம்னு சொல்லி லெட்ஸ் ட்ரை திஸ். ஹவுஸ் கோனா பி. ம் ம் கோட்ஸ் நல்லா இருக்கு. இதை குடிக்கக்குள்ளே அது விளங்குது. நான் நினைக்கிறது முதல் தரமான டீ தானே, அதனால இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு டீ குடிக்கக்குள்ள. நம்ம ஊரில் குடிக்கக்குள்ள எல்லாம் இதே மாதிரி இருக்காது. இங்கே கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அது வந்து இதுக்கு முதல் ட்ரை பண்ணாங்கள தெரிஞ்சிருக்கும். அப்படி சொல்றேன்னு தெரியல, நல்லா இருக்கு. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் இந்த பக்கம் பாருங்க, நுவரேலியா பிளான் பண்ணீங்கன்னா இதுவும் ஒரு ரெக்கமெண்டட் பிளேஸ் தான். ஸோ மறக்காம இந்த இடத்தையும் விசிட் பண்ணி பாருங்க. என்னோட சேனலுக்கு நீங்க புதுசாக வரீங்கன்னா என்னோட சேனல்ல மறக்காம பண்ணிருங்க. அண்ட் இந்த வீடியோ தொடரும்.